இஸ்ரேலை நேரடியாக மிரட்டிய புதின், உடனே பின்வாங்கிய நெதன்யாகு. உலகமே இப்போ ஒரு பயங்கரமான பதற்றத்துல இருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியாம எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கிறப்பதான் ரஷ்யா கிட்ட இருந்து வந்திருக்கிற அந்த ஒரு செய்தி இப்போ ஒட்டுமொத்த உலகத்தையுமே அதுல வச்சிருக்கு. இஸ்ரேலே இதோட நிறுத்திக்கோ, எல்லை மீறினா விளைவுகள் வேற மாதிரி இருக்கும், இப்படி நேரடியாவே மிரட்டல் விடுத்திருக்கிறாரு புதின். அமெரிக்கா ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு முட்டு கொடுத்தாலும் நாங்க கோதாவில இறங்கினா யாராலையும் தடுக்க முடியாதுன்னு ரஷ்யா இப்போ சீறி இருக்காங்க. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல இருக்கிற இந்த சண்டையில ரஷ்யா ஏன் திடீர்னு என்ட்ரி கொடுக்குறாங்க, அதுவும் இப்படி ஒரு காட்டமான மிரட்டல் எதை உணர்த்துது அப்படின்றத முழுசா இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மிரட்டலுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பிப்ரவரி மாசம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடந்த அந்த மோதல் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குறத ரஷ்யாவால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஈரான் அவங்களுடைய ஒரு முக்கியமான பார்ட்னர். புதின் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க பண்றது வெறும் போர் கிடையாது, இது ஒரு பேரழிவுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு எச்சரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உலக பொருளாதாரம் பழையபடி கொரோனா காலத்துல முடங்கின மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலை பகிரங்கமா மிரட்டியிருக்காரு. இது வெறும் வார்த்தை மிரட்டல் மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிளானே இருக்கு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ரஷ்யா சும்மா பேசிட்டு மட்டும் கிடையாது, அவங்களுடைய வேலையவும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரானுக்கு தேவையான அதிநவீன ட்ரோன்கள் மற்றும் ஆயுதங்களை சப்ளை பண்றதை பத்தி ரஷ்யா தீவிரமா யோசிச்சுட்டு வராங்க. இது இஸ்ரேலுக்கு நேரடியாக விடுக்கப்பட்ட ஒரு செக் அப்படின்னே சொல்லலாம். இஸ்ரேல் ஏதாச்சும் தப்பு பண்ணால் ஈரானுக்கு பின்னாடி நாங்கள் நிற்போன்னு மறைமுகமாக சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற ரஷ்ய மக்கள் உடனே கிளம்ப சொல்லி உத்தரவும் போட்டாச்சு, ஏர்போர்ட் எல்லாம் மூடியாச்சு. ஸோ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, ரஷ்யா ஒரு மிகப்பெரிய போருக்கு தயாராகுது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்கிற இந்த ஈகோ சண்டையில் இஸ்ரேலும் ஈரானும் ஒரு கருவியாக மாறிடுவாங்களோ அப்படின்னும் தோணுது. ஒருவேளை ரஷ்யா நேரடியாக களத்தில் இறங்குனா அது மூன்றாம் உலக போருக்கான ஆரம்பமாக கூட இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யாவுடைய இந்த மிரட்டல் இஸ்ரேலை பணிய வைக்குமா, இல்லை போர் இன்னும் பெருசாகுமா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இதை விட சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.